தற்போது சென்னையில் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். கை சின்ன வச்சிருக்கவங்க எங்க கையெல்லாம் எல்லாத்தையும் கை இருக்கு, அதனால கையை எடுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இது நகைப்புக்குரியது என்பது எங்களுடைய இது. கண்டிப்பாக தேர்தல் கமிஷன் நியாயத்தின்படி நடக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை. விவசாயிகள் 14 நாட்களாக டெல்லியில போராடிட்டு வர்றாங்க. அதை கண்டுகொள்ளாமல் முதலமைச்சர் ஆர்கே நகரில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அதை கைவிட்டு உடனடியாக விவசாயிகள் கண்டிப்பாக எங்க எம்பிக்கு அவங்கள போய் பார்த்திருக்காங்க. எங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் இந்த போராட்டத்துக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்கிறோம். தமிழக முதல்வர் இதுலையாவது தன் சுய சிந்தனையோடு கார்டன்ல பெர்மிஷன் கேட்காம, பரப்பன அக்ரஹாரத்தில் பெர்மிஷன் கேட்காம நேர போய் அந்த விவசாயிகளை சந்திக்கணும். அங்க அந்த இடத்துல போய் அதிகாரிகள்கிட்ட பேசணும். அவங்க வெகு விரைவில் அவங்க கேட்கக்கூடிய நிவாரணத்தை அளிக்க வேண்டும். ஏன்னா இப்ப வறட்சி நிவாரணம் சரியா கொடுக்கலன்றது ஒரு கோரிக்கை. தமிழகத்தின் நதிகளை இணைக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. இந்த நதிகளை இணைப்பு திட்டத்துக்காக புரட்சி தலைவி அம்மா ஏற்கனவே கமிட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பட்ஜெட்ல அதுக்கான பணம் ஒதுக்கல. அவங்க அதை எவ்வளவு ஒதுக்கணும்? 2.5 கோடி ரூபாய் மட்டுமே ஒரு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதுக்கு ஒதுக்கியிருந்தாங்கன்னே கூட இந்த விவசாயிகள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. குறிப்பாக தமிழக நீர்வழிச்சாலை என்ற அந்த திட்டத்துக்காக ஒதுக்கணும். இது முழுமையாக தமிழக அரசாங்கத்திட்ட இருக்கிற விஷயம். இன்னைக்கு எனிகேஸ் 15,000 கோடி பற்றாக்குறையில தான் பட்ஜெட் போட்டிருக்கீங்க. 15,000 2.5 கோடியில் நீங்க மைனஸ் போட்டிருந்தீங்கனாலும் ஒன்னும் ஆயிருக்க போறதில்ல. கண்டிப்பா அவங்க இதை அவசர ரீதியில அறிவிக்க வேண்டியது. தமிழக நீர்வழிச்சாலைக்கான டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அந்த ஆழமான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை போடுறதுக்கு அவங்க ஒரு 2.5 கோடியை ஒதுக்குனாங்கன்னா விவசாயிகள் பிரச்சனையில ஒரு பெருமளவு அவங்களே தீர்க்க முடியும். இது முழுக்க முழுக்க மாநில அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். ஒன்னு பிளைட்டை பிடிச்சி டெல்லி போறது, இன்னொன்னு இங்கிருந்தே கூட ஒரு அறிவிப்பு வெளியிட்டு 2.5 கோடி ரூபாய்க்கு இந்த திட்டத்தை ஆய்வு செய்வதற்காக அறிக்கை தயாரிக்க வெளியிடுகிறேன்னு சொல்றது. இதை கூட செய்யலன்னா அவங்க இந்த பொறுப்புல இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள். முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அப்ரூவல் வந்ததுன்னா இன்னைக்கு வெளியிடுவோம், இல்ல நாளைக்கு வெளியிடுவோம். ஆனா 108 அம்சங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கு. குறிப்பாக எழில் நகர்ல அந்த எழில் கொஞ்சம் இடமாக அதை மாற்றி அமைப்பதற்காக ஒரு பயோ பார்க் சேத்துப்பட்டுல அம்மா அமைச்சிருக்கிற மாதிரி அதே மாதிரி பயோ பார்க் நாங்க அங்க அமைக்க போறோம். அதே இடத்துல இண்டஸ்ட்ரியல் பார்க், ஒரு தொழிற்பூங்கா 100 தொழில்களுக்கு மேல் அந்த இடத்துல கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு செய்ய போறோம். இது எல்லாமே அந்த ஆர்கே நகருடைய அடையாளத்தையே உருமாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போது. மற்றபடி குடித நீர், கழிவு நீர் வெளியேற்றல், அதே போல மழைநீர் வழிநடத்துதல், ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ், இது எல்லாத்துக்குமே தனித்தனி திட்டங்களை அறிவிக்க போறோம். அம்மாவோட சாதனைகளே அதுல சொல்ல போறோம். ஏன்னா ஒரு வருடம் கூட முழுமையா இல்லாத நேரத்திலையும் அம்மா அந்த இடத்துல மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இதையும் சொல்லி மதுசூதனன் அவர்கள் கடந்த முறை எம்எல்ஏவா இருந்தப்ப 5 வருஷத்துல என்னென்ன செய்தார்கள், அந்த இடத்துல ஆர்கே நகர்ல முதல்ல வந்த ரயில்வே மேம்பாலம், வைத்தியநாத முதலீட்டு மேம்பாலத்தை கொண்டு வந்தது அண்ணன் மதுசூதன் அவர்கள். முதல்ல வந்த துணை மின் நிலையத்தை சப்ஸ்டேஷன் கொண்டு வந்தது மணிக்கூண்டுக்கு பக்கத்துல, ஆர்கே நகரின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மணிக்கூண்டுக்கு பக்கத்துல இருக்கிற துணை மின் நிலையம் அவர் கொண்டு வந்தது. அவருடைய வளர்ச்சி வியூகத்துக்கு இதெல்லாம் கட்டியம் கூறக்கூடியது. இது எல்லாத்தையும் உள்ளடக்கி நாங்க இந்த தேர்தல் அறிக்கையை இன்று இரவு அல்லது நாளை காலை வெளியிட்டுருவோம். ஓகே, நன்றி. வேற எதுவும் கேள்வி இருக்காமா?